மின்னி மின்னி மின்னும் மின்மினி போலவே மின்னி மின்னி வானத்தில் என்னை உற்று பார்த்திடும் சின்ன சின்ன மீன்களே, என்ன அங்கே செய்கின்றீர்? எப்படித்தான் நிற்கிறீர்? அன்னை கழுத்தில் அணிந்திடும் அழகு வைர மாலையில் மின்னும் மணிகள் போலவும் வெள்ளை முகத்தை போலவும் பொன்னு பூவை போலவும் மின்னிருக்கும் மீன்களே, எட்ட நின்று பார்க்கிறீர், இரவில் மேலே வருகிறீர், பட்ட பகலில் எங்குதான் பறந்து செல்வீர் கூறுங்கள். செய்து பழகலாம். பாடலில் பிடித்த சொற்களை எழுதுக. மின்மினி, சின்ன மீன்களே, அன்னை, அழகு, வைரமாலை, மணிகள், அணிந்திடும், சிரிக்கும், இரவில், பறந்து. உங்களை போலேயே அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதிய நண்பர். உங்களை மாதிரியே எழுதின உங்கள் நண்பரோட பெயரை இங்கே எழுதலாம். ஒன்று போல் எழுதிய சொற்களின் எண்ணிக்கையை இங்கே எழுதுங்க. பாடலில் அடிக்கோடிட்டு எழுதுக. ஒரே ஒரு ஓசையில் முடியும் சொற்கள். நிற்கிறீர், பார்க்கிறீர், வருகிறீர், சின்ன, என்ன. பாடலில் புதிதாக தெரிந்து கொண்ட சொற்கள். அணிந்திடும், பொன்னு, செல்வீர், சிரிக்கும். தொடர் எழுதுக. நீ என் நல்ல நண்பன், வா பலா வாங்கி வருவோம். இப்படியும் எழுதலாம். பலா வாங்கி வருவோம், வா அப்படியும் எழுதலாம். ஐ, நீலமலர் பூத்தது. ஐ, யானை பொம்மை செய்தாள். தொடர்ந்து எழுதுக. தேடி தேடி தேனி வந்தது, பறந்து பறந்து பருந்து வந்தது, வளைந்து வளைந்து வண்டு வந்தது, மின்னி மின்னி மின்மினி வந்தது, ஓடி ஓடி ஓணான் வந்தது, நகர்ந்து நகர்ந்து நத்தை வந்தது, ஆடி ஆடி ஆடு வந்தது, பாடி பாடி பாப்பா வந்தாள். சிந்தித்து விடையளிக்க. அம்மா, வெள்ளரிக்காய் மிகவும் சுவையாக இருக்கிறது. அப்படியா முகிலா? இதை நான் விளையும் இடத்திலேயே வாங்கினேன். விளையும் இடம்னா எது? அம்மா வெள்ளரிக்காய் வாங்கிய இடம் எது? இங்கேயா? சந்தை, காய்கறி கடை, தோட்டம். தோட்டம் சரி. பின்பற்றி எழுதுகள். பாப்பாவின் பொழுதுபோக்கு. பாட்டு பாடுவேன், பாட்டு கேட்பேன், நடனம் ஆடுவேன். எனது பொழுதுபோக்கு ஓவியம் வரைவேன், பந்து விளையாடுவேன், பாடல் பாடுவேன், வண்ணம் தீட்டுவேன். நல்லா பாருங்க. ஒரு மரக்கிளை, கூடு, குருவி குஞ்சுகள், குருவி, குரங்கு. குருவியே பிடித்திருக்கலாம். ஒரு குருவி குஞ்சு என்ன பண்ணுது? கீழே விழுதுங்களா? குருவியே பிடித்திருக்கலாம், அதுவே பறந்திருக்கலாம், குரங்கு வாளால் பிடித்திருக்கலாம். இந்த மூணில் எது நடந்திருக்கும்? குரங்கு வாளால் பிடித்திருக்கமா சொல்லிக்கலாமா? ஓகே, குரங்கு வாளால், அதுவே பறந்திருக்கலாம். எந்த முடிவு நீங்கள் எடுத்தாலும் அது சரியாக தான் இருக்கும். சொல்லை கண்டுபிடிக்க. இது 3 எழுத்து பெயர், இறுதி 2 எழுத்து நாய், இது ஒரு விலங்கு, ஓநாய். இது 4 எழுத்து பெயர், இறுதி 2 எழுத்து நீர், தென்னை மரத்தில் கிடைக்கும் இளநீர். மெல்லின மெய்யெழுத்தை எழுதுக. இங்கே மெல்லின மெய்யெழுத்து எழுத்து, மெய்யெழுத்துனா இங்கே மெல்லின மெய்யெழுத்து இம். நெடில் எழுத்தை எழுதுக. நெடில் என்ன யார் இருக்காங்க? ஆ. ஆ. படத்திற்கு பொருத்தமான தொடர்களை கண்டுபிடிக்க. கன்றுக்குட்டி துள்ளி குதிக்கிறது, சரி. புல் மேய்கிறது, இல்லை. ஒளிந்திருக்கிறது, இல்லை. மரத்தின் கீழே உள்ளது, ஆம். இப்போ இதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாமா? கிளி படம் இருக்குதுங்களா? கிளி வானில் பறக்கிறது, இல்லையே. கிளி கிளையில் அமர்ந்து உள்ளது, சரி. பழம் தின்கின்றது, சரி. வீட்டின் மேலே உள்ளது, தவறு. கேட்டு விடை கூறுக. நீலகிரி மலையில் பொன்னூர் என்ற கிராமம் உள்ளது. அங்கே தேயிலை தோட்டம் உள்ளது. விடுமுறை நாட்களில் தோட்டத்தின் பாதையில் குழந்தைகள்
ஓடிப்பிடித்து விளையாடுவர். துண்டின் இருபுறமும் பிடித்து ஓடை நீரில் மீன் பிடிப்பர். தீக்கொன்றை மரத்தின் மொட்டுகளை பறிப்பர். அதன் பச்சை தோலை நகம்போல் வைத்து கொள்வர். குறிஞ்சிப் பூக்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும். அந்த மலர்களை சேகரிப்பர். புத்தகத்தில் வைத்து உலர்த்தி பாதுகாப்பர். படித்து காட்டுக. கூடை, அறை, கோழி, கோலி, குப்பை, பகல், கபடி, முத்து, ஓநாய், அழகு, நண்பர், ஊஞ்சல், வீசியது, மின்மினி, வானவில். பூக்கள், இளநீர், தேடியது, தோட்டம், நாற்காலி. சிரிக்கும், விழுந்தன, ஒளிகிறேன், கிளறுகிறது, கண்ணாமூச்சி. நெடில் எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக. ஆவணி, ஏலக்காய். 3 தொடர்களுக்கு பொருந்தும் ஒரே படம் எது? தோட்டத்தில் செடி. இவங்க 2 பேர் தான் தோட்டத்தில் இருக்கிறாங்க. செடியில் பூ. செடியில் 2லேயுமே பூ இருக்குது. பூவில் வண்டு. அப்போ இங்கே மட்டும்தான் வண்டு இருக்குது. ஸோ இதுதான் சரி. விடை எழுதுக. பூனைக்கு பயந்து எலி பானைக்குள் நுழைந்தது. பானைக்குள் நுழைந்தது எது? எலி. பயந்தது எது? எலி. அடுத்து வரும் தொடர் எது? அடுத்து வரும் தொடர் எது? எடுத்து எழுதுக. மரம் தந்த பூ, பூ தந்த காய், காய் தந்த பழம். முடிகிறது பழம் முடியுது. ஸோ மேலும் பழம் தந்த விதை. அடுத்து என்ன செய்யலாம்? மழை வருது. சிறுவன் வந்து கப்பல் செய்கிறாரு. கப்பல் பண்ணியாச்சு. என்ன பெறுவார்? மிதக்க விடலாம். மகிழ் பக்கம். உரிய இடத்திற்கு கோடிட்டு இணைக்கலாம். முதல் படம் பட்டாம்பூச்சியோட படம். 2வது படம் பூ. 3வது படம் பூவின் நடுப்பகுதி. 4வது படம் ஆமையின் ஒரு பகுதி. 5வது படம் இன்னொரு பட்டாம்பூச்சியின் ஒரு பகுதி. 6வது படம் தேனீயின் ஒரு பகுதி.